75,000 1,00,000 செலவு பண்ணி இன்றைக்கி கல்லர்களை அழகுபடுத்துகிறார்கள். யோசிக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம். சரி, இப்போ ரெண்டாவதாக சொல்லுகிறேன். இந்த சோஜானர் என்றால் நான் எங்கே இருக்கிறேன்? எதிரிகள் நடுவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அமங் எனிமீஸ். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கொஞ்சம் வாசிங்க. ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். என்ன சொல்றார்? நாம் யாரு? சகோதரர். ஏன் சகோதரர் என்று சொல்லுகிறார்? ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வருது. ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் அல்ல, அவனுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கு பிரச்சனை வருகிறது. முன்னாடி 7ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெர்சியரும் அந்த தேசத்திலே குடியிருந்தார்கள். அங்க யார் இருக்கிறாங்க? அவங்க அந்நிய மக்கள் நடுவே நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்க, ஆபிரகாமும் லோத்தும் சண்டை போட்டா யார் பார்த்துட்டு உட்காந்துருப்பான்? பெர்சியன் பார்ப்பான்ல. பின்னாடா இவனுக்கு என்னவோ வானத்தை பூமி உண்டாக்கின தேவனை ஆராதிக்கிறேன்னு சொல்கிறானுங்க, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறான்னு சொல்கிறாங்கல்ல. நல்ல கவனிச்சிங்கன்னா, இன்றைக்கு சபைகளுக்கு எதிரி சபைதான், ஊழியருக்கு எதிரி ஊழியர்கள் தான், விசுவாச வாழ்க்கைக்கு எதிரி யாருன்னா விசுவாசிகள் தானே தவிர அவிசுவாசிகள் அல்ல. ஒரு அவிசுவாசி திடீர்னு உங்களை என்னடா அவன் சாமின்னு சொல்ல மாட்டான், சும்மா கன்னத்தில் போட்டு போயிடுவான். அவன் எதுக்கே நமக்கு எதுக்கே வம்பு, அவன் சாமின்னு சொல்லி அடி வாங்குவானே. ஆனால் துணிச்சலாக பேசுகிற ஆள் ஒரே ஆள் விசுவாசி தான் பேசுவான், ஊழியர்கள் தான் பேசுவார்கள், சபைகள் தான் பேசும். நமக்கு என்ன உணர்வு இல்லை? we are living among enemies. எதிரிகளுக்கு நடுவே வாழுகிறோம் என்ற உணர்வு உங்களுக்கு எனக்கும் எப்போதும் இருக்க வேண்டும். மூன்றாவதாக என்று சொல்லுகிறேன், எரேமியா 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் அதன் இரட்சகரே, நீர் தேசத்தில் பரதேசியை போலவும். நீ தேசத்திலே, இவர் யாரு? இஸ்ரவேலின் நம்பிக்கை, ஆபத்து காலத்தில் அதன் இரட்சகர். எரேமியா 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எரேமியா 14:8 என்ன வாசிக்கிறோம்? இஸ்ரவேல் மக்கள் அவரை பார்த்து சொல்றாங்க, இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் அதன் இரட்சகரே, நீர் தேசத்தில் பரதேசியை போலவும். கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? தேசத்தில் பரதேசியை போலவும், ராத்தங்க இறங்குகிற வழிபோக்கனை போலவும் இருப்பானே. கர்த்தர் எப்படி இருக்கிறாராம் இஸ்ரவேலுக்கு? ஒரு பரதேசி எப்படி இருப்பான் தெரியுங்களா? வழிபோக்கன் என்ன செய்வான்? டிராவல் பண்ணிட்டே இருக்கிறான். மாலை 6 மணி 7 மணி ஆனால் என்ன செய்வான்? ஒரு இடத்துல தங்கி விடுவான் இல்லையா? தங்கும்போது என்ன பண்ணுவான்? ஏதோ ஒரு வீட்டு திண்ணையில் இல்லை ஏதோ ஒரு மரத்தடியில் என்ன பண்ணுவான்? தங்கி இருப்பான். திடீர்னு அந்த ராத்திரி அந்த ஊரில் ஒரு பெரிய கலவரம் வருதுன்னு வச்சிங்களேன், இல்லை ஒரு பிரச்சனை வந்தா இவன் போய் ஏதாவது உள்ள இன்வால்வ் ஆவானா? ஐயோ நமக்கு எதுக்கே வம்பு, நான் இன்னைக்கு இருக்கு, நாளை காலையில் இருந்து நான் அடுத்த ஊருக்கு போக போகிறேன். அதைத்தான் சொல்கிறார். கர்த்தர் எப்படிப்பட்டவரா? அவர் இஸ்ரவேலின் நம்பிக்கை அவர்தான், ஆபத்து காலத்தில் ரட்சகர் அவர்தான். ஆனால் அவர் எப்படி இருக்கிறாரா? தேசத்திலே பரதேசியை போலவும் ராத்தங்க இறங்கின வழிபோக்கனை போலவும் இருப்பானேன். அப்படின்னா அப்போ வழிபோக்கன் என்றால், இன்னும் சொல்ல போனால் பரதேசி என்றால் என்ன செய்வான்? ஒரு இடத்துல தங்கி இருப்பானே தவிர அந்த ஊரினுடைய நல்லது கெட்டதுக்குள்ள என்ன செய்ய மாட்டான்? நுழைய மாட்டான்ல. நீங்களும் நான் யார்? பரதேசி என்றால் யோசித்து பாருங்க. இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரியவர்கள்னு சொல்லுகிறவர்கள் உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் உலகத்தினுடைய காரியங்களை என்ன செய்யக்கூடாது? மூக்க நீட்டக்கூடாது. நான் யாரு? நான் ஒரு வழிபோக்கன். எதுக்கு கத்த வைத்திருக்கிறார்? ராத்தங்க வைத்திருக்கிறார். இன்னைக்கு இங்கே இருப்பேன், நாளைக்கு இங்கே இருப்பேன், நாளைக்கு அங்கே. என்னுடைய பயணம் எங்கே? பரலோகத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. நான் என்ன பண்ணக்கூடாது? இங்கே இராமல் இருக்க வேண்டுமானால் உலகத்து காரியங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஈடுபட்டு, அதாவது உலகத்துக்கு சுவிசேஷம் சொல்லணும். ஆனால் அதில் என்ன உலகத்தோடு என்ன செய்யக்கூடாது? நேரடியாக தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது. உலகத்துக்கும் உங்களுக்கு எனக்கு ஒரு தொடர்பு இருக்க வேண்டுமானால் அது வேத வசனம் மாத்திரம்தான். இதுதான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வழியாக. உலகத்தை நான் தொட வேண்டுமானால் எதன் வழியாக தொடணும்? வேதத்தின் வழியாகத்தான் தொட வேண்டுமே தவிர என்னுடைய மாம்ச விருப்பத்தின்படி என்னுடைய சிந்தையின்படி போவேனானால் நான் பரதேசியாக இருக்க முடியாது. என்னாகும் தெரியுங்களா? நீ தான் ராஜான்னு என்ன பண்ணா? இயேசு பாருங்க, இயேசு முதலாவது அற்புதம் செய்த போதே அவருக்கு என்ன சோதனை வந்தது தெரியுங்களா? கானாவூரில் திராட்சை ரசத்தை தண்ணீரை திராட்சமாக மாற்றினார். அடுத்தது என்ன பண்ணார்? ஆலயத்தை சுத்திகரித்தார். சுத்தி கொண்டு என்ன ஆச்சு தெரியுங்களா? ஜனங்கள்லாம் சேர்ந்தவரை அரசனாக்க விரும்பினார்களாம். மனுஷனுடைய உள்ளத்தில் இருப்பது இயேசு அறிந்தபடினால் என்ன பண்ணல? அவர்களுக்கு இணங்கவில்லைன்னு போட்டிருக்கு இல்லையா? யோவான் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு அநேகருக்கு போஷித்த போதும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்க ஆதபடிக்கு என்ன பண்ணாரோ அவர்களை விட்டு விலகி போனார்னு போட்டிருக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இயேசுக்கு என்ன சோதனை வந்தது? அவர் பிடிச்சிட்டு போய் யோவான் 12ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா கிரேக்க நாட்டிலிருந்து பண்டிகைக்கு வந்த கிரேக்கர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா?
நீங்கள் வந்து எங்களோட வந்துருங்க, நாங்கள் என்ன செய்வோம், உங்களுக்கு கிரேக்கனுடைய ஞானியுடைய சிங்காசனத்தை கொடுப்போம் என்று இயேசுக்கு சொன்னதுனால தான் அந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா இயேசு சொல்வார், ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கும் பார். எப்போன்னா யோவான் 12ஆம் அதிகாரத்திலேயே. நல்ல கவனித்தீர்களானால் நீங்கள் நானும் பரதேசி என்ன செய்ய மாட்டோம், உலகத்தினுடைய காரியங்களுக்கு என்ன செய்ய மாட்டோம், தலையிட்டுக்கொள். சில ஆசாமிகளுக்கு நம்ம சென்னையை பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பழக்கம் நிறைய இருக்குது. தண்ணீர் தட்டு டேப்பில் வரலன்னு வச்சிங்களேன், இந்த லாரியில் கொண்டு வந்து கொடுப்பா தெரியுங்களா? அப்போ பார்த்துருக்கீங்களா? திடீர்னு ஒரு தலைவர் உருவாக பார்த்துருக்கீங்களா? திடீர்னு ஒருத்தர் போ போ அவர் தான் உனக்கு 2 குடம் உனக்கு இப்படி பண்ணுறாரு இல்லையா? இது மனிதனுடைய இயல்பு. எலெக்ஷன் வந்தால் பார்த்துருக்கீங்களா? அந்த ஓட்டர் ஸ்லிப் கொடுக்க பார்த்தீங்கன்னா, சார் எல்லாம் கொடுத்தேன், நான் கொடுக்குறேன் சார். அப்புறம் பிரியாணி பொட்டலமும் அவர் தான் கொடுப்பாரு. ஏன்னா அதுதான் முதல்ல இதை வாங்குறது. அவர் இதை வாங்கினா அவனுக்கு என்ன கிடைக்கும், ஒரு லாபம் கிடைக்கும் தானே பண்ணுறான். ஆவிக்குரியவனுக்கு அங்கே என்ன வேலை? ஆவிக்குரியவர்களும் என்ன பண்ணுறீங்க, உலகத்து காரியங்களும் ஈடுபடுத்த விட்டுட்டு ஆவிக்குரிய காரியங்களும் செய்ய வேண்டிய எத்தனையோ காரியங்கள் இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம எங்கே போகிறோம் தெரியுங்களா? உலகத்து காரியங்கள் மூக்க நீட்டினா. இன்னொரு கருத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். பரதேசி என்ன செய்வான், இந்த கருத்தில் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இது என்ன அடிக்கடி குட்டி காட்டுகிற ஒரு வசனம். எரேமியா 35ஆம் அதிகாரம், எரேமியா 35 6 முதல் 11 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. எரேமியா 35 6 முதல் 11 வரை உள்ள வசனம். அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை. நாங்கள் திராட்சரசம் யாரு? ரேகாபின் புத்திரர் என்று ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், எரேமியாவை பற்றி சொல்லுகிறார், தம்பி நீ அந்த ஒரு கூட்டம், ஒரு நாடோடி கும்பல், அந்த நாடோடி கும்பலை கர்த்தர் என்ன செய்கிறாரு, நீ அழைத்து அவங்கள கர்த்தருடைய ஆலயத்தை கூட்டிகிட்டு போ. ஆலயத்தில் ஆசாரியங்களுடைய அறைகள் இருக்குல்லையே, அது ஒரு அறையில் கொண்டு போய் ஆலயத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணு, மதுபானத்தை திராட்சை ரசத்தை அவனுக்கு குடிக்க கொடு. அசிங்கமா? அதற்கு அவர்கள் நாங்கள் திராட்சை ரசம் குடிக்கிறதில்லை, நாங்கள் திராட்சை ரசம் குடிப்பது இல்லை. ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில், அது அவங்க அப்பா அந்த ரேகாபின் புத்திரருடைய யோனதாப் இருக்கான அவங்க அப்பா சொன்னாராம், நீடித்திருக்கும்படிக்கு நீ பரதேசியாய் தங்குகிற உலகத்தில் நீடித்திருக்க வேண்டுமானால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும். என்ன பண்ணக்கூடாது? திராட்சரசம் குடிக்காதீங்க. வீட்டை கட்டாமலும். அடுத்தது என்ன பண்ணக்கூடாது? வீட்டை கட்டக்கூடாது. விதையை விதையாமலும். என்ன செய்யக்கூடாது? விதையை விதைக்காமலும். திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆகவே நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? வீட்டை கட்ட மாட்டோம், விதைக்க மாட்டோம், திராட்சை ரசம் குடிக்க மாட்டோம். இதெல்லாம் யார் கொடுத்த கட்டளை? அவங்க அப்பா. அது நம்ம பண்ண சொன்னால் அவங்க தாத்தா எடுத்த முன்னோர்களுடைய சட்டம் என்ன? நீ பூமியில் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணாத, வீடு கட்டாத. அடுத்தது என்ன? திராட்சை தோட்டத்தை நாட்டாத, விதைகளை விதைக்காத, திராட்சை ரசத்தை குடிக்காத. இப்போ யார் அழைத்து சொல்கிறாங்களா? கர்த்தர் அழைத்து எரேமியாவை கொண்டு சொல்கிறாரு, இப்போ நீ குடிப்பா. உங்களை என்னையும் இப்போ சர்ச்சில் கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், ஆளுக்கு ஒரு ஒயின் பாட்டில் ஒரு பிராண்டி பாட்டில் கொடுத்து கர்த்தர் சொல்லுகிறார் குடியுங்கள்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? அல்லேலூயா கர்த்தர் வாசலை திறந்தான்னு நாட்டிட மாட்டோம் அப்படியே. ஏன்னா கொடுப்பர் எங்கே? தேவனுடைய சபையில். கொடுப்பர் யார்? தேவ மனிதன். கொடுக்க சொன்னது யார்? கர்த்தர் இல்லையா? கர்த்தர்னா எனக்கு என்னாயா? எங்கள் அப்பன் சொன்னதான் எனக்கு முக்கியம். அவன் நிற்கிறான்ல. அந்த ரேகாவின் புத்திரர் என்ன சொல்கிறான்? உங்கள் ஆண்டவர் வானத்துக்கு பூமியும் படைச்சிருக்கலாம்டா, அன்னைக்கு எனக்கு என்னுடைய பெற்ற முன்னோர்கள் தான் பேரிஸ். அடுத்தது என்ன? அவன் எனக்கு சொல்லி இருக்கிறான் குடிக்காத. நீ எங்கே கொடுக்குற? தேவனுடைய ஆலயத்தில் உள்ள அறைகளில் ஒன்றில் என்ன பண்ணுற? நீ குடிக்க சொல்லுகிறாய். எந்த இடத்துல கூப்பிட்டாலும் சரிதான், யார் கொடுத்தாலும் சரிதான், நான் என்ன செய்ய மாட்டேன். யோசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் யெரொபெயாம் சொன்னபோது அந்த தீர்க்கதரிசி கீழ்ப்படியலை. ஆனால் ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி சொன்னபோது கீழ்ப்படிஞ்சிட்டான்ல. ஞாபகம் இருக்கா? 1 ராஜாக்கள் 13 கர்த்தர் இவனை அனுப்புவா, நீ போய் பெத்தேலில் போய் என்ன பண்ணு, இதுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி போன வழியில் திரும்பாத, அங்கே தங்கக்கூடாது, சாப்பிடாதுன்னு சொன்னார்ல. யெரொபெயாம் கொடுத்தான். சொன்னான், ஒரு அரண்மனையில் பாதி கொடுத்தாலும் நான் வரமாட்டேன். அந்த அளவுக்கு வைராக்கியமாக இருந்தவன் தீர்க்கதரிசி என்ற ஒரு பழைய ஆசாமி பண்ண ஏமாந்துட்டான்ல. அப்படின்னா எதிரி சொன்னால் நாம் என்ன செய்வோம்? கவனமாக இருப்போம். ஆனால் தேவ மனுஷன் என்ற போர்வையில் அப்பா பயந்து எகிப்துக்கு போய் அங்கே மனைவியை தங்கிச்சியும்பார். இவர் என்ன தான் சொல்லுவார்? அதான் சொல்லுவார். ஏன் முன்னேறி எப்படி போச்சு அப்படி தானே பின்னேறி போகும். முன்னேறி போகிறவன் தானே. சோதனையை கர்த்தர் அனுபவித்த நோக்கம் என்ன?
இவன் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டு என்ன செய்யணும்? பிள்ளைக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் இவன் என்ன பண்ணா தெரியுங்களா? கற்றுக்கொள்ளவும் இல்லை, கற்றுக் கொடுக்கவும் இல்லை. ஆபிரகாம் இந்த விஷயத்தில் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் இதில் அவர் கற்றுக் கொடுக்கவில்லை. என்ன நடந்தது அப்படின்னா, இவன் எகிப்துக்கு போக முயற்சி செய்கிறான். பஞ்சம் வந்தால் என்ன பண்ணணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஆனால் இவன் என்ன கற்றுக்கொண்டான்? பஞ்சம் வந்தால் எங்கே ஓடு? பக்கத்து ஊருக்கு ஓட கற்றுக்கொண்டான். நிறைய பேருக்கு இன்னும் புரியவில்லை. பிரச்சனைன்னா ஜெபம் பண்ணி சொல்லக்கூடிய ஆசாமிகளும் இருக்காங்க. வீட்டை மாற்றிடுங்க. வீட்டை மாற்றிட்டா என்ன வந்துடுமா? நல்ல காலம் இயேசுநாதரை மாற்றுங்கன்னு சொல்லாமல் இருக்கிறோம், அது வரைக்கும் புண்ணியம்தான். வீட்டை மாற்றுருங்க, ஊரை மாற்றிடுங்க. சில புண்ணியவான்கள் சபையை மாற்றுறீங்கன்னு சொல்கிற ஆளும் இருக்குது. அந்த சபை உங்களுக்கு செட் ஆகாதுங்க, அது வேலைக்கு ஆகாது. அந்த சபைக்கு போங்க. ஏன்னா அங்கே தான் எதை பற்றி பேசுகிறாங்க? ஒரு குடுகுடுப்பை கையில் வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க, நல்ல காலம் பிறக்குதுன்னு. சென்னையிலேருந்து எத்தனையோ ஆசாமி, அது மாத்திரமல்ல, பொதுவாகவே சென்னை வாசிகள் தான் அப்படி நினைக்கிறேன். நான் பார்த்தது சென்னை வாசிகள் தான், வெளியூரில் எனக்கு அவ்வளோவா தெரியாது. இந்த சென்னையில் ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? யாராவது ஒரு ஊழியக்காரன் ஊழியத்தை கொஞ்சம் மேலே வரான்னு வச்சிங்களேன், எல்லா இடத்துலேருந்து ஈசல் மாதிரி வந்து அவனை அப்பிப்பானுங்க. இவர் கொஞ்ச நாள் ஆகா ஓக வித்தை தந்திரம் எந்திரம்லாம் காட்டுவார். அப்புறம் ஒரு நாள் இவர் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவார். போனோடனே இன்னொருத்தர் எழும்புவார் தெரியுங்களா? இந்த கூட்டம் அப்படியே அங்கே போய் ஒட்டும். இந்த ஓடுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது. ஊழியக்காரர் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, நீங்கள் எல்லாம் அறிந்தது தான். சென்னையை மாத்திரம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எந்த காலகட்டத்தில் ஒரு ஊழியக்காரர் எழும்பினாலும் சரி தான், உடனே பார்த்தீங்கன்னா எல்லா சபைகளிலும் அந்த டெண்டன்சி, அந்த மனோபாவம் இருக்குது. ஒரு ஊழியக்காரர் எழுப்பிட்டு என்ன பண்ணுவான்? உடனே நான் எப்போதுமே சொல்லுவேன், மண்ணூர்பேட்டையில் நம்ம யாரை பிரசங்கம் பண்ணுறோம்? இயேசுவை. சென்ட் ஜார்ஜ் ஸ்கூலில் யாரை பிரசங்கம் பண்ணுறாங்க? இயேசுவையா? அங்கே இயேசு பண்ணுறாரு, நமக்கு பிள்ளையார பண்ணுறோம். அதனால தானே இங்கே ஆள் வர மாட்டேங்குது. அங்கே மாத்திரம் லட்சம் லட்சம் ஆள் போகுதில்லை, இங்கேயும் ஆள் வர மாட்டேங்குது. அப்போ நம்ம இங்கே விநாயகரை பிரசங்கம் பண்ணுறோம், அப்படி தானே? எங்க அப்படி தானே? அங்கே மாத்திரம் என்ன இயேசுநாதருக்கு கொம்பு முளைக்குதுன்னா கொம்பு இல்லாத இயேசுநாதராங்க ஐயா? ஆமாம், அற்புதம் நடக்குது. ஏன்னா இங்கே இயேசுநாதர் கையில்லாத இயேசுநாதர், இங்கே அற்புதம் நடக்காது இல்லை. அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் தான் அற்புதம். சபையில் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்கிறவர். அற்புதம் என்பது சபைக்கு அனுதின அனுபவம், என்னைக்கோ ஒரு நாள் அனுபவம் அல்ல. அங்கே என்னைக்கோ ஒரு நாள் தான். இங்கே அப்படி இல்லை, என்றைக்கும் நடக்கக்கூடிய இடம் இல்லை. இங்கேக்கு வராதவங்க கூட அங்கே போய் நிற்கிறாங்கல்ல. ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்வீஸ் வர மாட்டேங்கிறான், ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் சென்ட் ஜார்ஜ் ஸ்கூலில் போய் நிற்கிறான். இங்கே என்ன? அங்கே மாத்திரம் என்ன? நம்முடைய அந்த பார்வையை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். சரி போட்டோம். பரதேசி என்பவன் யாரு? தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்பி இருக்கிறவன். யாருடைய ஆசீர்வாதத்தை நம்புகிறான்? கர்த்தரின் ஆசை. எங்க இருந்து ஆசீர்வதிப்பார்? எகிப்துக்கு போனால் மாத்திரமல்ல, இந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர். அதான் அந்த பரதேசி நம்பிக்கை என்ன? அவன் எகிப்துக்கு போக புறப்படுகிறான். ஏன்? தேசத்தில் பஞ்சம், எங்கே போயிடுவோம்? எகிப்துக்கு போயிடு. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாக சொல்கிறார், நீ இந்த தேசத்தில் இரு, நான் உன்னை இங்கேயே ஆசீர்வதிப்பேன். இந்த ஆசீர்வாதம் என்ற வார்த்தைக்கு இன்றைக்கு வரைக்கும் ஆவிக்குரிய உலகத்தில் முழுமையான அர்த்தத்தை கண்டுபிடித்தோமா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆசீர்வாதம் என்பது சரியான அர்த்தம் என்ன சொல்லுங்களேன்? ஆசீர்வாதம் என்றால் என்ன? ஆசீர்வாதம், இந்த பிளஸ்ஸிங் சொல்கிறாங்க இல்லையா, அதை கொஞ்சம் அழுத்தமாக சொல்லணும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிப்பாராக சொன்னால் கூட வராது ஆசீர்வாதம். அந்த ஒரு தான் ஜனங்களுக்கு அப்படியே தலையில் வந்து கொட்டிட்ட மாதிரி உணர்வு வரும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராகன்னா ஒன்றும் மண்டையில் ஏற மாட்டேங்குது. என்ன பண்ண? அதை கொஞ்சம் அப்படி பண்ணணும், ஒரு வாய்ஸ் மாடுலேஷன் கொடுத்து அப்படி கீழே ஏற்றி இறக்குனாதான். அப்படி தானே? வாட் யூ மீன் பை பிளஸ்ஸிங்? அதுக்கு பயன்படுத்துகின்ற எபிரேய வார்த்தை ஆசேர். ஆசேர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? மோஸ்ட் ஹாப்பி. மிகுந்த சந்தோஷத்தை எது கொடுக்குமோ அதுக்கு பேர் என்ன பேர்? ஆசீர்வாதம். யோசித்து பாருங்க, வீடு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குதா? கார் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குதா? குடும்ப வாழ்க்கை மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குதா? பிள்ளைகள் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குறாங்களா? இது கையில் இருக்கிற பணம், பேங்கில் இருக்கிற பேலன்ஸு, இல்லை சேர்த்து வைக்கிற டெபாசிட் எல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குதா? இல்லை, அது கண்டிப்பாக கொடுக்காது. அது இருந்திருந்தால் ஏச வேண்டிய அவசியமே இல்லை. அதெல்லாம் பணம் கொடுக்கக்கூடுமானால் அப்புறம் ஏசுநாதர் என்னத்துக்கு? ஒன்று தெரியுங்களா உங்களுக்கு? நேரம் இருக்கும் உங்களுக்கு. மத்தேயு 5 என்று உணர்வு வந்து விட்டால் அதுக்காக இவனை அடித்து தள்ள மாட்டார். ஆனால் இவனை நம்பி வாழ மாட்டார். யாரை நம்பி? என் ஆண்டவர் இருக்கிறார், அவர் என்னை பார்த்துக்கணும், அவர் என்ன போஷிப்பார். அழைச்சது அவர் தானே.
அவர் கொடுக்காவிட்டால் வேறு யார் கொடுக்க போகிறாங்க? பரதேசிக்கு இருக்க வேண்டிய அடிப்படையான 5 தன்மைகளை வேதம் சுட்டி காட்டுகிறது. இன்றைக்கி நீங்களும் நானும் ஒரு இடத்துல தங்கி விடாமல் இருக்க வேண்டுமானால் இந்த 5 உணர்வுகளும் மிக மிக முக்கியம். இது ஆசீர்வாதம் வந்தால் என்ன ஆகும்னா, இந்த ஆசீர்வாதத்துக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துவிடும். நான் யார்? ஆவியிலே ஏழ்மை உள்ளவன் தான் பாக்கியவான். கர்த்தர் நிறைய கொடுக்குறாரு. என்ன பண்ணுவான்னா, அதை எனக்கென்று பயன்படுத்தாமல் என் மூலமாக பிறருக்கு அது போயிட்டே இருக்கும். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஐ வில் பிகம் a channel of blessing. நான் யார்? வாசிங்களேன், 1 பேதுரு 4:10 வாசிங்க. 1 Peter chapter 4 and verse 10. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை. நாம் யாரு? தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரன் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். நீங்கள் நான் யாரு? ஸ்டீவர்ட்ஸ். நீங்கள் நான் யாரு? உக்ரானக்காரன்னா ஆங்கிலத்தில் ஸ்டீவர்ட் வார்த்தை. ஸ்டீவர்ட் என்பதற்கு நம்ம ரொம்ப ஈஸியாக புரிகிற வார்த்தை. ஹோட்டலில் சர்வர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஹோட்டல், அவனுக்கு பேர் ஸ்டீவர்ட். ஸ்டீவர்ட் உட்காந்து எங்கேயா குக் பண்ணுவாரா? இல்லை ஸ்டீவர்ட் ஏதாவது பொருள் வாங்குவாரா? வாங்க மாட்டார். அவருக்கு வேலை என்ன வேலை? வந்து உட்காந்துருந்தது ஆர்டரை வாங்கி கொடுக்கணும், அங்கே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு கொடுக்கணும். நீங்களும் நானும் யார்? நம்ம உட்காந்து ஆசீர்வாதத்தை உருவாக்க முடியாது. கர்த்தர் அங்கே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. இங்கே தேவையுள்ள உலகம் இருக்குது. நாம் என்ன செய்யணும்? we are stewards. சர்வ் பண்ணுற ஆள் தான். அதை எடுத்து என்ன செய்யணும்? கொடுக்கிறவர்கள் தான். நீங்களும் நானும் யார் தெரியுங்களா? தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். எளிய வாழ்க்கை வாழும்போது என்ன ஆகும் தெரியுங்களா? நான் ஒரு முறை சொல்லுகிறேன். டாக்டர் சாம் கமலேசன் எல்லாருக்கும் தெரியும் தானே? டாக்டர் சாம் கமலேசன் ஒரு முறை தாம்பரத்தில் FMBBயோட ஒரு முக்கியமான தலைவர். அவர் பேசும்போது ஒரு முறை சொன்னார். அப்போ அவர் சொல்லும்போது ஒரு மசாலா தோசை 25 ரூபா விலை. அவர் ப்ரீச் பண்ணும்போது அவர் சொன்னார், குடும்பத்தோடு நீங்கள் ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தை போனால் கூட, இல்லை கூட யாரும் இருந்தால், ஒரே ஒரு மசாலா தோசை ஆளுக்கு சாப்பிட்டீங்கன்னா 100 ரூபா ஆகிடும்ல பில்லு. ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கன்னா 100 ரூபா பில் ஆகும் இல்லையா? அதில் யாராவது ஒருவர் ஒரு மசாலா தோசையை சாப்பிடாமல் நிறுத்தி அந்த 25 ரூபாயை எனக்கு கொடுங்க, நான் அதை வட மாநிலங்களில் அவனுடைய வேதத்தில் மொழி பைபிள் இல்லாமல் எத்தனையோ ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் இருக்கிறான், நீ 25 ரூபா கொடுத்தேன்னா நான் ஒரு வேதாகமத்தை வாங்கி அவனுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு நம்ம என்ன தோணும்? அதுக்காக நான் சாப்பிடாமல் கொடுக்க முடியுமா? உங்களுக்கு எனக்கு தெரியும் என்று நம்புகிறேன். வெளிநாடுகள்லேருந்து நமக்கு நிறைய ஊழியங்களுக்கு பணத்தை அனுப்புகிறாங்க இல்லையா? கோடீஸ்வரம்லாம் கொடுக்கறதில்ல. உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரண வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுறான்னு தெரியுங்களா? ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. இந்த ஃபாஸ்டிங் இத்தனை டாலர் மீதி ஆகுதுன்னா அதை ஸ்பேர் பண்ணி அதை தான் கிழக்கத்திய நாடுகளில் சுவிசேஷம் சொல்லப்படுங்கிறதாக கொடுக்குறான். அங்குள்ள கோடீஸ்வரெல்லாம் கவனம் கஞ்ச பசங்க கொடுக்க மாட்டானுங்க. நம்ம போன்ற ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் தான் என்ன பண்ணுறான்? சுவிசேஷம் அறிவிக்கப்படாத பகுதிகளுக்கு போகணுங்கிறதுக்காக ஒருவேளை சாப்பாட்டை நிறுத்துகிறான். அவனுடைய ஒரு அடிப்படை தேவையை நிறுத்தி கொள்ளுதான் என்ன பண்ணுறான் தெரியுங்களா? அதை கொடுக்கிறார்கள். அவன் ஆசீர்வதிக்கப்படாதவன் அர்த்தம் அல்ல. அவனுக்கு இருப்பது கொஞ்சம்னாலும் யோசித்து பாருங்கள். 2 காசு போட்டாங்கள ஒரு அம்மா, ஏசு அதைத்தானே பாராட்ட, இவன் தான் அதிகமாக கொடுத்தான்னு சொன்னார். காரணம் என்னவென்றால் அவள்கிட்ட நிறைய இருந்ததுனால கொடுக்கல, அவள்கிட்ட இருந்ததையே கொடுத்தாலே அதுதானே இயேசுவை கவர்ந்தது. அப்படின்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? சங்கீதம் 144:13 வாசிங்க. சங்கீதம் 144:13. எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். கர்த்தர் களஞ்சியத்தை நிரப்புவது எதற்குன்னா நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு இல்ல, அதை கொடுப்பதற்கு. லூக்கா 12:16 ஒரு செல்வந்தன் விதைத்தான், நன்றாக விளைந்தது. வந்தபோது என்ன பண்ணா? நான் என்ன செய்வேன் அவனுக்கு தெரியல பாருங்க. அது அவனுக்கு பிரச்சனை என்ன? கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை வச்சு என்ன செய்யறதுன்னு தெரியல. களஞ்சியத்தை இடித்து பெருசாக்கினான் இல்லையா? கர்த்தர் நிறைய கொடுத்தது களஞ்சியத்தை இடிப்பதற்கல்ல, களஞ்சியத்தை ஸ்டோர் ஹவுஸாக வச்சு அங்கிருந்து என்ன செய்யணும்? வெறுமையான அநேக பாத்திரங்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பாத்திரம் நிரம்பி எங்கே வழியுது? காவாலில் ஓடுது. இன்னைக்கு எங்கே நிரம்பணும்? வெறுமையான பாத்திரங்கள் எத்தனை இருக்குது? என் பாத்திரம் நிரப்புவதற்கு நோக்கம் என்ன? நான் என் வீட்டாருமோ என்றால் பொங்கி வழிவோம் என்பதற்காக அல்ல. வெறுமையான பாத்திரம் சுற்றி நிறைய இருக்குது, அதுக்கு கொடுப்பதற்கு தான். இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரதேசிக்கு ஒரு மிகப்பெரிய அறிவு. ஏனென்றால் கர்த்தர் எனக்கு கொடுத்தது நான் அனுபவிப்பதற்கு அல்ல. நான் யார்? அதை வாங்கி இப்படி கொடுக்குற ஆசாமி, அவ்வளோதான் என் வேலை. என்னென்னா நம்ம பாட்டி எனக்கு சொன்னால, வயலுக்கு தண்ணீர் வந்தால் அது என்ன பண்ண? வாய்க்கால் வழியாக தான் ஓடி வருது. அப்போ என்ன செய்யுமா? புல்லுக்கு புல்லு. பிரைஸ் தி லார்ட். மொத்தத்தையும் தண்ணியை குடிச்சிடக்கூடாது. என்ன பண்ணணும்? கொஞ்சத்தை எடுத்துக்கணும். பைபிளில் போட்டதுக்கு தேனை கண்டால் சாப்பிடு, மொத்தத்தையும் வாரி குத்துக்காத, வம்பு. ஆமாம், தேனை கண்டால் சாப்பிடு, அதிகமாக சாப்பிடாத, வாந்தி பண்ணிட்டு இருப்ப. அப்புறம் கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுப்பது நம்மளே உட்காந்து சாப்பிட்றதுக்கு அல்ல, நாம் அனுபவிப்போம். அநேகருக்கு கொடுப்பதற்கு தான் கர்த்தர் நமக்கு இதை கொடுக்கிறார். சரியா? ரைட். நான் அதுக்கு அடுத்த தாட் போயிடுறேன். அப்புறம்
ஒன்று என்ன வேண்டும், நான் தேங்கி இருக்கிறேன் என்ற உணர்வு வேண்டும். இரண்டாவது என்ன செய்யணும், ஐ மஸ்ட் மூவ் ஃபார்வர்ட், நான் எப்படிப்பட்டவன், முன்னேறி செல்ல வேண்டியவன். மூன்றாவது எனக்கு 2 அடிப்படையான அறிவு வேண்டும். நாலெட்ஜ் அபவுட் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஸ்டாக்னன்ஸ். முதல்ல ரியலைசேஷன், நான் தங்கிவிட்டேன். இரண்டாவது ஐ மஸ்ட் மூவ் ஃபார்வர்ட். மூன்றாவதாக என்ன அறிவு வேண்டும் எனக்கு, நாலெட்ஜ் அபவுட் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஸ்டாக்னன்சி. நான் தேங்கி விட்டேனே, எது என்னை தேங்க வைத்தது, அந்த அறிவு எனக்கு வேண்டும். அபவுட் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஸ்டாக்னன்சி. 2 பேர் வாசிக்கிற சங்கீதம் 120:5 வாசிங்க. சங்கீதம் 120:5. ஐயோ, நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்ததும் போதும். 2 பேரை அவர் வெறுக்கிறார். ஒன்று மேஷேக், இரண்டாவது கேதார். இந்த மேஷேக் யார் என்றால் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இவர் காமினுடைய சந்ததி, சாரி யாபேத்தின் சந்ததி. இவர் யாபேத்தோட சந்ததி, சன் ஆஃப் ஜாபேத், யாபேத்தோட மகன். இவன் இருந்த இடம், இந்த படத்தை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பாலஸ்தீனா, ஏறக்குறைய இந்த இடத்துல இருக்கும். எதுன்னு சொன்னால் இவன் வாழ்ந்த இடம் பலஸ்தீனா. இது பலஸ்தீனாவுக்கு வடக்கு நார்த் எண்டில் இருக்குது. அதாவது கருங்கடல், பிளாக் சீன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பிளாக் சீக்கும் காஸ்பியன் சி, காஸ்பியன் கடல். இந்த பைபிளில் பின்னாடி மேப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, எனக்காவது பார்க்குறீங்களா அதெல்லாம்? இன்னைக்கு போய் பாருங்கள் வீட்டில் போயிட்டு. இது பலஸ்தீனா என்றால் இதுக்கு வடபகுதியில் முதல்ல கருங்கடல் இருக்கும், பிளாக் சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்பியன் சின்னு ஒரு சி இருக்கும். அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட இடம் தான் என்னன்னு சொன்னால் இந்த மேஷேக் இருக்கிற பகுதி. மேஷேக் இருக்கிற பகுதி பலஸ்தீனாவுக்கு வடக்கு. கேதார் என்பவன் யாருன்னா இவன் இஸ்மவேலுடைய பையன். ஆதியாகமம் 25:13. இவன் யாரு, இஸ்மவேலுடைய மகன். இஸ்மவேலுடைய 2வது பையன் பேர் தான் கேதார். இவன் யாருன்னா அரேபியாவில் இருக்கிறவன். அரேபியா இந்த பகுதியில் இருக்குது. இது மோவாப் அரேபியா. இது பலஸ்தீனா. அவன் 2 இடத்தை வெறுக்கிறான். ஒன்று தான் மேஷேக்கில் குடியிருந்தது போதும், அடுத்தது கேதாரின் கூடாரங்களில் குடியிருந்தது போதும். எழுதுவது யாரு, தாவீது. தாவீது இந்த 2 ஊர்லையும் இருந்ததே இல்லை. நல்ல கவனிங்க. சங்கீதம் 120 யாருடைய சங்கீதம், தாவீது சங்கீதம் இல்லையா. இந்த தாவீது எங்கே இருந்ததில்லை உங்களுக்கு தெரியும். அவன் பலஸ்தீனாவை விட்டு வெளியே போகாத ஆசாமி, ரைட்டா. இந்த வனாந்தத்தை சுற்றி யூதேயாவின் வனாங்களை ஓடிட்டு இருந்தான். இங்கே தான் சுற்றினானே தவிர எங்கே போகல அவன். அதிகபட்சமான எங்கே போயிட்டு இருப்பார் அவர், பக்கத்து பெலிஸ்தர் நாட்டுக்கு போனார் கொஞ்ச நாள், சரியா. இது பயந்து ஓடினானே தவிர எங்கே போகலை. அவன் மேஷேக்கின் இடத்துக்கும் போனதில்லை. கேதார் என்பது அரபியர்களை குறிக்கிற இடம், இங்கேயும் போனதில்லை. அப்படின்னா இந்த சங்கீதம் என்னது, இது ஸ்பிரிச்சுவல். இது தாவீது வாழ்ந்தபோது இந்த 2 ஊருக்குமே போனதில்லை. அப்படியான இது எது குறிக்கும், ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை சுட்டி காட்டுகிறது. அந்த மேஷக்கோடும் நீ என்ன செய்யக்கூடாது, குடியிருக்கக்கூடாது. இந்த கேதாரின் கூடாரங்கள் ரெண்டிலும் கூட என்ன செய்யக்கூடாது, குடியிருக்கக்கூடாது என்று அவன் எச்சரிக்கிறான் என்றால், அப்போ இந்த மேஷேக்கை பற்றி சில கருத்துக்களை சொல்லுகிறேன். எசேக்கியேல் 27:13 வாசிங்க. எசேக்கியேல் 27:13. யாவான், தூபால், மேஷேக் என்னும் ஜாதியார் உன் வியாபாரிகளாய் இருந்து. இவங்கெல்லாம் யாரு, வியாபாரிகள். இந்த மேஷேக் யாரு, ஒன் ஆஃப் த ட்ரேடர், வியாபாரம் செய்கிற ஒருவன் தான் யாரு இந்த மேஷேக்கு. வாசிமா. மனுஷர்களையும் வெண்கல பாத்திரங்களையும் உன் தொழில் துறைக்கு கொண்டு வந்தார்கள். அப்படின்னா மேஷேக் என்பவன் யாரு, வெண்கல பாத்திரத்தை விற்கிறவன். அதோடு வித்தா பரவாயில்ல, கூட யாரையும் சேர்த்து வைக்கிறான், மனுஷனையும் விற்கிறவன். திரும்ப வாசிக்குமா அந்த வசனத்தை. யாவான், தூபால், மேஷேக் என்னும் ஜாதியார் உன் வியாபாரிகளாய் இருந்து மனுஷர்களையும் வெண்கல பாத்திரங்களையும் உன் தொழில் துறைக்கு கொண்டு வந்தார்கள். யாரெல்லாம் கொண்டு வராங்க, மனிதனையும் கொண்டு வரான், வெண்கல பாத்திரத்தையும் கொண்டு. அப்படின்னா இவங்க யாரு, ஹியூமன் ட்ரேடர்ஸ். மேஷேக் என்றால் இவன் யாரு,
மனிதர்களை விற்கிறவன். பாத்திரங்கள் எப்படி விற்பானோ அது மாதிரி யாரையும் விற்கிறவன்? மனிதனையும் விற்கிறவன். இப்படிப்பட்டவனோடு நீங்களாம் என்ன செய்யக்கூடாது? குடி இருக்கவே கூடாது. மனிதர்களை விற்கணுன்னா என்ன செய்யணும்? முதல்ல அவனை அடிமைப்படுத்தணும்ல. மனிதர்களை அடிமைப்படுத்தினால்தான் என்ன செய்ய முடியும்? மனுஷனை கொண்டு போய் விற்க முடியும். மேஷேக் என்பவன் யார்? ஸ்லேவ் ட்ரேடர், அடிமை வியாபாரி. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. கலாத்தியர் 5:1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். எதுல நிலை கொண்டிருக்க வேண்டுமா? கர்த்தர் நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். மறுபடியும் நம்ம கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? அடிமைத்தனத்தின் நுகத்துக்குள்ளே அகப்பட வைப்பார்களானால் அவன் தான் என்ன பண்றான்? மனுஷனை அடிமைப்படுத்துறாள். இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. புரியுதமா சொல்றேன்? கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையா இல்லையா? ஆமா தானே? அப்படின்னா ஒரு ஊழியக்காரன் கடன் வாங்கி ஒரு ஊழியத்துக்கு வேன் வாங்கலாமா? நீங்கள் அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கள் தலையிலே கை வைக்கிறீங்கள மாதிரி பார்க்குறீங்க. கடன் வாங்கி பேங்க் லோன் வாங்கி சபை கட்டலாமா? நம்ம தானே உபவாச கூட்டத்தெல்லாம் பிரசங்கம் பண்ணுறோம்ல. நீயோ கடன் வாங்க மாட்டாய் அநேக ஜாதிகளுக்கு பிரசங்கம் பண்ணுறோம்ல. ஆமாவா இல்லையா? பண்ணுறோம். அப்புறம் நம்மளே கடன் வாங்கி இதில் என்ன வைத்திருச்சல்னா, வீடு கட்டுறதுக்கு ஒருத்தர் பேங்க் லோன் வாங்கி வச்சுருக்காரு. அதில் தசமம் வாங்கிட்டு வர்றாரு. நம்மளால் வயசுலாம் அவனே கடன் வாங்கி வச்சுருக்கிறான். அதில் போய் என்ன பண்ணுறாரு? பாஸ்டர் உங்களுக்கு தசமம் கொடுக்குறான் பாஸ்டர். ஏதுன்னு கேட்டால் பேங்க் லோன் போட்டேன்ல, அது 10 லட்ச ரூபா வந்திருக்குது, உங்களுக்கு 1 லட்ச ரூபா அல்லையோ கர்த்தர் வாசல் திறந்தான் ஜெபம் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறோம்ல. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவனே அடிமையாக போகிறான். அதாவது நம்ம ஊரில் சொல்லுவானுங்க, எரியிற வீட்டில் பிடுங்கினதெல்லாம் ஆதாயம். அவனை எரிஞ்சிட்டு இருக்கிறான் கடனில். இது பத்தாதுன்னு இவரு என்ன செய்யணும்? இல்லை சோதரம் அல்லையா குடுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தால் எரியிற வீட்டில் பிடுங்குற கதை இல்லை. அது அடிமைப்பட்டு என்ன மாதிரி ஆள் எடுத்துட்டிங்கன்னா, அசோக் லைனில் வேலை செய்தாலும் நான் லட்சக்கணக்கில் கடனாளியாக இருந்தேன். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட போது 11 மாதங்களில் கர்த்தருக்கு அந்த கடனில் விடுதலையை கொடுத்தார். இந்த ஏறக்குறைய 27 ஆண்டுகள் கர்த்தருடைய கருத்தில் உண்மையாக சொல்ல முடியும், கடன் வாங்காமலே கர்த்தர் என்னை அழைத்து வருகிறார். இப்போ ஒருத்தர் நீ லோன் வாங்கி கார் வாங்கி, லோன் வாங்கி வீட்டை வாங்கி, லோன் வாங்கி கல்யாணம் வாங்கி தான் காலமே தள்ளினேன். கடன் வாங்கி தான் கல்யாணமே கழித்தேன். கடன் வாங்கி தான் நம்ம சின்ன வயசில் சொல்லி கொடுத்துறோம்ல, கடன் வாங்கி கழித்தல். சரியா? கழிக்கணுனாலே என்ன பண்ணுவோம் உடனே? ஆமாம், அது கீழே வைக்காத, மேலே வாங்கு. மேலே உள்ளோண்டு வாங்கினா தானே கடன் கிடைக்கும், கீழே உள்ளோண்டு கிடைக்காதுல்ல. யார்கிட்ட வாங்கணும்? பக்கத்தில் இப்படியே வாங்கிட்டு போ. கடன் எங்கே வாங்கணும்? மேலே உள்ளவன் தான் வாங்கணும், கீழே உள்ளவன் வாங்கவே கூடாது. அப்புறம் எங்கே வாங்கணும்? பக்கத்தில் வாங்கினா 1, அதுக்கு பக்கத்தில் வாங்கினா 10 கிடைக்கும், அது தாண்டி போனால் 100 கிடைக்கும். அது எவ்வளோ தூரம் தள்ளி போகிறியோ அவ்வளோ தூரம் கடன் வாங்கி தானே. ஹாஸ்பிட்டல் குழந்தை பிறக்கும் போது ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கின கடன், அந்த குழந்தைய ஃபைனான்ஸ் கம்பெனியில் அந்த காரில் வச்சு கொண்டு போய் அடக்கம் பண்ணுற வரைக்கும் கடனில் தானே வாழ்க்கை கழிக்கிறோம். அப்படின்னா அடிமைப்பட்டிருந்தவனை இயேசு விடுதலை ஆக்கினார். மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தினால் ஆவிக்குரியவர்களுக்கு அடிமைப்படுத்துகிறது சாதாரணமாக நடக்குது. நிறைய வெளிநாட்டு சபைகளில் அந்த ப்ராஸ்பரிட்டியை பற்றி பேசுகிறாங்க இல்லையா, செழிப்பை பற்றி பேசுகிறாங்க இல்லையா. அந்த செழிப்பை பற்றி ஒரு சர்வே எடுத்தாங்க. இந்த செழிப்பை பற்றி பேசுகிற சபைகளில் விசுவாசிகள் எப்படி இருக்காங்க, உண்மையிலே செழிப்பாக இருக்கிறாங்களா? அந்த அந்த புள்ளி விவரத்தின் முடிவு எடுத்தவனே ஒரு ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. அந்த ஊழியக்காரங்கள்லாம் செழிப்பாக இருக்கிறாங்க, விசுவாசியெல்லாம் கிழிஞ்ச சட்டை போட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவன்கிட்ட உள்ள போது இவங்க சொல்லிட்டாங்கல்ல, கொடு கர்த்தர் கொடுப்பார், விடு கர்த்தர் உனக்கு, இப்படி தானே சொல்லி பிரசங்கம். கொடு விடு எடு இதெல்லாம் சொல்லி என்ன பண்ணுறாங்க, மொத்தத்தையும் வாங்கிட்டு கடைசி விசுவாசி பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மில் கிடக்கிறான் இல்லை அவனும். அதுதான் நடக்கும். இந்த ஹியூமன் ட்ரேடர்ஸில் மிக மிக ஜாக்கிரதையாக வியாபாரிகள். இன்றைக்கி ஆவிக்குரிய உலகத்தில் வியாபாரிகளுக்கு பஞ்சமே இல்லை. வியாபாரிகள் தான் இன்றைக்கி அதிகமாக ஆக்கிரமிப்பது. யார் தெரியுங்களா? வியாபாரிகள் தான் இன்றைக்கி ஆவிக்குரிய உலகத்தில். நான் எப்போதுமே சொல்வேன், ஒரு காலத்தில் விசுவாசத்தின் அடிப்படையில் ஊழியம் நடந்தது, இன்றைக்கி வியாபாரத்தின் அடிப்படையில் ஊழியம் நடக்குது. விசுவாசத்தை மாத்திரம் தெரிந்து கொண்டு ஊழியம் செய்தால் சாகிற வரைக்கும் 25 விசுவாசியை வச்சுட்டு 4 பேர் வருவான், 8 பேர் வெளியே போவான். இப்படி தான் வாழ்ந்துட்டு இருப்பார் இவர் ஊழியம். ஆனால் அந்த விசுவாசத்தோடு கொஞ்சம் வியாபாரத்தையும் கலக்க கற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஊழியத்தில் கலக்கிறாங்க ஆளுங்களாம். ஏன்னா அவனுக்கு என்ன கற்றுக்கொண்டான்? வெறும் விசுவாசத்தை இல்லை, இதையும் சேர்த்து கற்றுக்கொண்டாங்க, வியாபாரத்தையும் கற்றுக்கொண்டார்கள். யோசித்து பாருங்க, ஒரு ஊழியம் நடக்குதுன்னு சொன்னால் அந்த ஏரியாவில் ஒரு 30-40 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸும் டிஜிட்டல் பேனரும் தானே. இன்றைக்கி ஏன் அதெல்லாம் தொங்க விடுறோம்? இயேசுவுக்கு மகிமை இருக்குதோ இல்லையோ, அந்த ஊழியக்காரனை ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறோம்ல. ஒரு பாட்டுக்கு ஒரு 10 சட்டையை சேஞ்ச் பண்ணார், இது வீடியோவில் எடுக்கிறாங்கல்ல,
வீடியோ எடுக்கல ஒரு ஸ்டான்ஸால் என்ன பண்ணோம், ஒரு லைனுக்கு ஒரு சட்டைன்னா அடுத்த லைனில் வேறு சட்டையில் நிற்கணும். அவர் அதுக்கு அடுத்த லைனில் வேறு சட்டை இருக்கணும். அப்போ தானே ஜனங்களை உட்காந்து பார்க்குறாங்க. பாட்டுகள் எதுக்கு இன்னைக்கு? ஆட்டத்துக்கும் கொண்டாட்டத்துக்கும் கும்மாளத்துக்கும் தானே ஆவிக்கிற உலகம் இருக்குது. ஏன்? இந்த கடன் வாங்க அடிமைப்படுத்துகிற ஆவி இன்றைக்கி ஊழியங்களில் அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்குது. இந்த ஹியூமன் ட்ரேடர்ஸை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் நாம் இழந்து போவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த மேஷைக்கு போய்ட்டு வரையும் சொல்லுகிறேன் உங்களுக்கு. அடிமைப்படுத்துறதுன்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம். எப்படி இன்றைக்கி மக்களை அடிமைப்படுத்துறது, மேஷேக் போன்ற ஆசாமியுடைய ஆவி இன்னைக்கு ஜனங்களை எப்படி அடிமைப்படுத்தி வைக்கிறது என்பதற்கு அந்த உதாரணத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். 1 சாமுவேல் 13:19 முதல் 21 வரை. எபிரேயர் பட்டயங்களாகிலும் ஈட்டிகளாகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தேர் சொல்லியிருந்தபடியால். போதுமா? முதல்ல அடிமைப்படுத்தல் எப்படி ஆரம்பிக்க தெரியுங்களா? நாட் எஜுகேட்டிங் நியூ ஐடியாஸ். புதிதான கருத்துக்களை என்ன செய்ய மாட்டா, சொல்லிக் கொடுக்காதபடி பார்த்து கொள்ள வேண்டும். அங்கே என்ன போட்டிருக்குது? எபிரேயர்கள் பட்டயங்களாகிலும் ஈட்டிகளையாகிலும் செய்யாதபடி என்ன செய்யணும்? பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது, அதை 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் இருக்குது. இது நடக்கின்ற காலம் கிறிஸ்துவுக்கு முன் ஏறக்குறைய 1200 ஆண்டுகள். கிமு 1200 இது நடக்கிற நிகழ்ச்சி. எக்ஸாக்டாக சொல்ல போனால் 1091 நடக்கிற நிகழ்ச்சி. இது எபிரேயர்கள் பட்டயத்தையாக ஈட்டியாகிலும் உண்டு பண்ணாதபடி பார்த்து யார் பெலிஸ்தேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உலக வரலாற்று கொஞ்சம் பழைய வரலாற்றை திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த காலங்கள் இருக்குது தெரியுங்களா? கற்காலம் கவனிக்கிறீங்களா? கற்காலம், இரும்பு காலம்லாம் வருது இல்லையா? இந்த இரும்பு காலம் எப்போ வருதுன்னா கிமு 13ஆம் நூற்றாண்டு தான். இரும்பு மனிதனுடைய பயன்பாட்டுக்கு எப்போ வருதுன்னா கிமு 13ஆம் நூற்றாண்டு. இது எப்போ தெரியுங்களா? கிமு 12ஆம் நூற்றாண்டு. 1 சாமுவேல் 13 நடப்பது எப்போ? 12ஆம் நூற்றாண்டு, கிறிஸ்துவுக்கு முன் 12ஆம் நூற்றாண்டு. இரும்பு எப்போ பயனுக்கு வந்ததுன்னு சொன்னால் 1 நூற்றாண்டுக்கு முன்னாடியே வந்தாச்சு. அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி எது வந்துருச்சு? இரும்பு பயன்பாட்டுக்கு வந்தாச்சு. அது யாருக்கு தெரியும்? பெலிஸ்தியனுக்கு தெரியும். பெலிஸ்தியர் என்ன பண்ணிட்டானுங்க? அந்த இரும்பு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து அதை வைத்து பட்டயங்களை செய்கிறான், ஈட்டிகளை செய்கிறான். அதை வச்சு எதிரிகளை தோற்கடிக்கிறார்கள். ஆனால் அவன் என்ன செய்கிறான் தெரியுங்களா? நமக்கு தெரிஞ்ச இந்த வித்தை யாருக்கு தெரியக்கூடாது? எபிரேயர்களுக்கு அதை அடிமைப்படுத்த முதல் வேலை என்ன தெரியுங்களா? நாட் எஜுகேட்டிங் நியூ திங்ஸ். புதிய கருத்துக்கள் என்ன செய்ய மாட்டான்? சொல்லித்தர மாட்டான். ஏன்? அப்போ தானே இவன் அவனை நம்பியிருப்பான். இன்னொருவரை சார்ந்துதான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாசிகள் இருக்க வேண்டும் என்று யார் தீர்மானிக்கிறானோ அவன் தான் மேஷேக். மேஷேக் என்ன செய்வான்? இவனுக்கு ஒன்று தெரியும், ஆனால் அது என்ன செய்ய மாட்டான்? மற்றவனுக்கு சொல்லித்தர மாட்டான். ஏன்? எப்பவுமே இவனை சார்ந்துதான் வாழ வேண்டும் என்று நினைப்பானே தவிர என்ன செய்ய மாட்டான்? அவனுக்கு புதுசாக கற்றுக் கொடுத்தா என்ன? அவனுக்கு எறும்பு நீயா உருவாக்கின? கர்த்தர் உருவாக்கினது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதை தோண்டி எடுக்கிறார்கள். எடுத்து அதை பயன்படுத்தி என்ன பண்ணுறான்? பட்டயங்களை ஈட்டிகளை செய்கிறான். ஆனால் பெலிஸ்தேன் என்ன சொல்கிறான்? இது யாருக்கு தெரிந்து விடக்கூடாது? இந்த உத்தி யாருக்கு தெரியக்கூடாது? எபிரேயர்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறான்ல. அடிமைப்படுத்துவதனுடைய முதலாவது ஆவி என்ன தெரியுங்களா? கற்றுக் கொடுக்காதது. இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆவிக்கிற உலகத்தில் அப்படி டிரான்ஸ்பேரன்சின்னு சொல்கிறானே, ஒளிவு மறைவு இல்லாமல் கற்றுக் கொடுக்குவது மிக மிக குறைவு. நம்ம ஊரில் நமக்கு நல்லா தெரியும். இந்த வர்மக்கலைன்னு ஒரு கலை இருந்தது தெரியுங்களா? இந்த வர்மக்கலை உலகத்தில் வேறு எங்கேயும் இல்லாதது நம்ம ஊரில் இருந்தது. ஆனால் என்ன ஆகும் தெரியுங்களா? ஒரு குரு அவங்களோட அநேக ஆண்டுகள் சீஷனாக ஒருவன் இருந்தால் கடைசியில் தான் என்ன பண்ணுவான்? அவனுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுப்பான், முழுவதையும் கற்றுக் கொடுக்க மாட்டான். குருவுக்குன்னு கொஞ்சம் வச்சுப்பான். ஏன்னா குருவை மிஞ்சிடக்கூடாதுல்ல சிஷன். அடுத்தது அந்த குரு என்ன பண்ணுவார் தெரியுங்களா? அவனுக்கு அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணுவான்? அவனுக்கு கொஞ்சம் வச்சுட்டு மீதியை கற்றுக் கொடுப்பான். ஒரு 20 தலைமுறை வந்தால் கடைசியில் வரவனுக்கு என்ன இருக்கும்? பேரு மாத்திரம் இருக்கும். ஆனால் உள்ள என்ன இருக்காது? ஒன்றுமே இருக்காது. இல்லை, ஆவிக்குரிய உலகத்திலும் இன்றைக்கு அதுதான் நடக்குது. என்ன செய்யணும்? எனக்கு தெரியும், ஆனால் நான் யாருக்கு என்ன செய்ய மாட்டேன்? அதை சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தெரியும், பைபிளில் ரகசியம் என்று ஒன்று இருக்கிறது, மர்மம் என்று ஒன்று இருக்கிறது. சரியா? ரகசியம் என்றால் என்ன? ரகசியம் என்றால் என்ன? 2 பேருக்கு தெரியும், நாங்கள் யாருக்கும் சொல்ல மாட்டோம். ரகசியம் என்றால் என்ன? எனக்கும் பாஸ்டருக்கும் தெரியும், நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், எங்களுக்குள்ளே வச்சு யாருக்கும் சொல்ல. அதுவே ரகசியம். மர்மம் என்றால் என்ன? 2 பேருமே பார்க்குறோம், ஒன்றுமே புரியலை, அதுதான் மர்மம். ஆங்கிலத்தில் ரகசியம் என்பதுக்கு சீக்ரெட்,
மர்மம் என்பதுக்கு மிஸ்ட்ரி. ஒன்று தெரியுங்களா? அந்நிய பாஷை பேசுகிற தேவனோடு மர்மங்களை பேசுகிறான். தட்ஸ் ரைட். பைபிள் இந்த 2 வார்த்தை அடிக்கடி போட்டு குழப்பிட்டே உட்காந்துருக்கிறோம். ஒன்று என்ன? சீக்ரெட், இது ரகசியம், தெரியும் சொல்ல மாட்டோம். பட் மிஸ்ட்ரி என்பது தெரியவே இல்லை, நான் செய்துட்ருப்போம். ஒரே மர்மமாக இருக்கும், ஒரே புதிராக இருக்குன்றான, தட் இஸ் மிஸ்ட்ரி. அந்நிய பாஷை பேர் தேவனோட ரகசியங்கள் இல்லை, தேவனோடு மர்மங்களை பேசு. ஆனால் தான் பேசுகிறவனுக்கு தெரியாது. பேசுகிறவனுக்கு என்ன தெரியாது? நான் என்ன பேசுகிறேன்னு தெரியாது. இல்லை, தெரிந்தால் அது என்ன ஆகாது? அது அந்நிய பாஷை ஆகாது. தெரிஞ்சுட்டா எப்படி அது அந்நிய பாஷையாக மாறும்? ஆகவே மாறாது. இது 2 முக்கியம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன வச்சுருக்காங்க? மர்மத்தை வச்சுருக்காங்க. என்ன செய்ய மாட்டோம்? எனக்கும் தெரியாது, அவனுக்கும் சொல்ல மாட்டேன். ஒன்று, நாட் எஜுகேட்டிங் அதர்ஸ், நியூ ஐடியாஸ். 2வதாக 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இஸ்ரவேலர் யாவரும் அவரவர் தங்கள் கொழு விரும்புகளையும் அவரவர் தங்கள் கொழு இரும்புகளையும் தங்கள் மண்வெட்டிகளையும் தங்கள் கோடாரிகளையும் தங்கள் கடப்பாறைகளையும் தீட்டி கூர்மையாக்குகிறதற்கு பெலிஸ்தரிடத்துக்கு போக வேண்டியதா இருந்தது. ஒன்று, எதை கற்றுக் கொடுக்கல? பட்டயத்தை ஈட்டியை செய்வதற்கு கற்றுக் கொடுக்கல. 2வது என்ன பண்ணுறான்? உங்கள்கிட்ட கொழு இரும்பாக இருக்கட்டும், அறிவாளாக இருக்கட்டும், ஈட்டியாக இருக்கட்டும், எங்கே தான் வரணும்? பெலிஸ்தர் தேசத்தில் போய் அவங்ககிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவார்? அவர் அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணி தட்டி அதை ஷார்பன் பண்ணி கொடுத்துடுவார், அவ்வளோதான். அப்படின்னா 2வது அடிமை வியாபாரம் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? யாரோ ஒருவனை சார்ந்து வாழ கற்றுக் கொடுத்து விடுவார்கள். டிபெண்டிங் ஆன் அதர்ஸ். இதில் ஒரு கருத்தை கவனிக்க வேண்டும். இந்த ஆவிக்குரிய ஊழியங்கள் பத்திரிகைகள்லாம் நிறைய வருது இல்லையா? அதில் இல்லைன்னா இந்த டிவியில் வரக்கூடிய அந்த மெசேஜஸ்லாம் முடியல என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? உங்கள் ஜெப தேவைகளுக்கு நீங்கள் அணுக வேண்டிய எங்கள் முகவரி. யார் முகவரி? உங்கள் தேவை நீங்கள் அணுக வேண்டியது யார் முகவரி? ஏன் நீ என்ன ஏசுநாதுக்கு தாத்தாவா? நீ நான் ஜெபம் பண்ண ஏசுநாதுக்கு காது கேட்காதா? ஏன் எனக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிற? எங்கிட்டவா? நான் நீ என்ன பெரிய தாதாவா? என்ன நீ என்ன பெரிய பேட்டை பிஸ்தாவா? நீ உங்ககிட்ட வந்து நான் நான் ஜெபம் பண்ண ஏசா கேட்க மாட்டாரா? எனக்கு முட்டி இல்லையா? கை இல்லையா? என் நாக்கு இல்லையா? வாய் இல்லையா? யோசிக்க எனக்கு நான் மரமண்டையா? நான் என்ன பண்ணும்? யாராவது ஒருவனை சார்ந்து வாழத்தானே. இந்த குடும்பங்களை சொல்லுவாங்க தெரியுங்களா? இவர் தான் எங்களுக்கு ஃபேமிலி டாக்டர், பெருமையாக சொல்லுவாங்கல்ல. ஆமாவா? சில டாக்டர் சொல்லுவாங்களா? இவர் அதுக்கு அர்த்தம் என்ன? இவர் எங்கள் ஃபேமிலி டாக்டர்னு அர்த்தம் என்ன? வீட்டில் உள்ள மொத்தமும் நோயாளின்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். எங்கள் ஃபேமிலி டாக்டர்னா என்ன அர்த்தம்? ஹலோ, இவர் எங்கள் ஃபேமிலிக்கு இவர் தான் டாக்டர். மொத்த வீட்டில் அத்தனையும் என்ன? சீக்காளின்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். அத்தனையும் நோயாளின்னு அர்த்தம். இதில் ஒரு பெருமை. அதே மாதிரி சபை இருக்குது. சபையில் உனக்கு ஜெபிக்க ஒரு தேவ மனுஷன் வச்சுருக்காருல்ல, உன் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் கொடுக்க ஒருத்தர் வச்சுருக்காங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன? ஒரு ஃபேமிலி பாஸ்டர். உனக்கு என்ன? எங்கள் வீட்டுக்கு நல்லது கெட்டதுன்னா நாங்கள் அவர்கிட்ட தான் போவோம். அவள் இவர் என்ன செவரா? இது இங்கே ஒன்று சபையில் இருக்குதுன்னு செவரா இது பிடிச்சி வச்சதுக்கு? யோசித்து பாருங்கள். யாரையோ ஒருவரை சார்ந்து வாழத்தானே கற்றுக்கொண்டோம். வீடு டெடிகேட் பண்ணணும்னா சபையில் ஒரு போதகர் இருக்கார், ஒரு ஸ்பெஷல் ஒருத்தரை கொண்டு வந்து பண்ணுவோம்ல. பிள்ளைக்கு பரீட்சைனா யார்கிட்ட தான் கூப்பிட்டு போவோம்? அவரு தான் நாங்கள் போவோம். ஏன்னா போன பரீட்சைக்கு அவர் தான் ஜெபம் பண்ணார், 32வது வாங்கிச்சுதே. அவர் ஜெபம் பண்ணி 32 ஜெபிக்கலாம், அது கூட வந்திருக்காது போல இருக்குது. இந்த தடவை போனால் இப்படி ஒரு 3 மார்க்கு கிரேஸ் மார்க் போட்டு பாஸ் பண்ணியிருக்க மாட்டாங்களா? யாரையோ ஒருவரை சார்ந்து வாழத்தானே இன்றைக்கி ஆவிக்குள் வந்து கற்றுக் கொடுக்குறோம். ஏன் நீ வளர வேண்டும், நீ உயர வேண்டும் என்று ஏன் கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறோம்? அப்படின்னா நம்ம என்ன? ஹியூமன் ட்ரேடர்ஸ். இன்றைக்கும் மனிதனை அடிமைப்படுத்துகிற வியாபாரம் தான் ஊழியம் என்ற பேரில் பண்ணிட்டு இருக்கோமே தவிர நம்ம என்ன செய்யலை? மனிதர்களை பயிற்றுவிக்கல இல்லை. முதல்ல என்ன பண்ணுறோம்? நம்ம முகம் கோபம் வருதுன்றாங்க. கோபம் எப்படி இருக்காங்கன்னா பேரலிட்டிக்காக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த அறைக்குள்ளே கொஞ்சம் அதிகமாக நாட்கள் போனால் கோபம் வருது, முகத்தை வித்தியாசம் தெரியுது. அதே போல் யாராவது ஒருவர் கிட்ட போய் மென்மையாக அவங்க உடம்பை தடவி கொடுத்தா முகத்தில் ஒரு சந்தோஷம் வருது. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற உணவை சில கொடுத்தா முகத்தில் ஒரு சின்ன மாற்றம் வருதுன்றாங்க. இன்றைக்கி விசுவாச வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையா? ரொம்ப வேண்டிய ஒருத்தர் வந்து செல்லம் கண்ணுன்னு சொன்னோன்னா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இது ஒரு வாழ்க்கையா? இது ஒரு வாழ்க்கையாங்க? இது இங்கே ஒரு டியூப்பு, அங்கே ஒரு டியூப்பு, இங்கே ஒரு ஊசி, அங்கே ஒரு கத்தியை குத்தி வச்சுட்டு நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது ஒரு வாழ்க்கையா? அது இன்றைக்கி என்ன எதிரி என்ன பண்ணுறாங்க? ஒன்லி டு சஸ்டெயின். ஒரு அறத்தை கொடுத்து வச்சுருக்கான், அதுக்கு ஒரு ஃபைல் கொடுத்து வச்சுருக்கான். என்ன பண்ணு? மொக்கையாகி போச்சா, மழுங்கி போச்சுதா, கொஞ்சம் ராவி கொஞ்சம் சத்தத்தை உண்டாக்கிக்கோ. 2 தடவை கட் பண்ணால் மறுபடியும் அது மொக்கையாகிடும். அதை பழைய நிலைக்கு கொண்டு வரணும். என்ன பண்ணணும்? அதை ஹீட் பண்ணணும், அதை அடிக்கணும், மறுபடியும் அதை ஷார்பன் பண்ணால் தான் டியூரேஷன் அதிகமாக இருக்கும்.
இந்த எதிரி செய்கிற 3 வேலை. ஹியூமன் ட்ரேடர்ஸ் மேஷேக்குடைய இதை இங்கே செய்வது பெலிஸ்தியன். ஆனால் இந்த மனுஷனை அடிமைப்படுத்துறவன் என்ன பண்ணுவான்? புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ள விட மாட்டான். ஒன்று தெரியுங்களா? வேதத்தை வேதமாக கற்றுக்கொள்வது, விசுவாசிகள் கற்றுக்கொள்வதை போதகர்கள் தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள், அநேக போதகர்கள் விரும்புவதில்லை. விசுவாசி எப்படி இருக்கணும்? நான் ஏசு நல்லவ அப்படி கைத்தட்டுறவனாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஏசு வல்லவ அப்படி உடனே குதிக்கிறவனாக இருக்கணும். அப்புறம் ஹல்லேலூயான்னு அப்படியே ஆவியில் நிரம்பி என்ன பண்ணணும்? அப்படி மெல்ட் ஆகி இந்த மாத்திரம் கற்றுக்கொண்டால் போதும், அதுக்கு மேலே ஒன்றும் கற்றுக்கொள்ளக்கூடாது. தாம்பரத்தில் இருந்த ஒரு ஒரு ஸ்கூல், செங்கல்பட்டில் உள்ள ஒரு பைபிள் ஸ்கூல், ஒரு சபையின் போதகர் அழைத்து அந்த பிரின்சிபாலை கூப்பிட்டு சொன்னாங்க, ஐயா எங்கள் சர்ச்சில் உள்ள பிள்ளைகளுக்கு ஒரு பைபிள் ஸ்கூல் நடத்துங்க, நான் இடத்த கொடுக்குறேன், நான் உங்களுக்கு எல்லாம் வசதியும் பண்ணித்தரேன், நீங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லித்தாங்க. அந்த ஊழியக்காரனுக்கு வேதம் கற்றுக் கொடுக்குறதுன்னா அந்த மனுஷன் அவ்வளோ இன்பம். கூட 2 பைபிள் டீச்சர்ஸை கூட்டு என்ன பண்ணான்னா செங்கல்பட்டு போய் அந்த சர்ச்சில் ஒரு இடம் கொடுத்தாங்க. அங்கேயே ஒரு பைபிள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 2-3 வாரம் நடந்தது. அடுத்த வகுப்புக்கு அந்த பிரின்சிபால் என்ன பண்ணார், நடத்த போனால் பைபிள் ஸ்கூல் மூடி இருக்குது, பிள்ளைங்க யாருமே இல்லை. பார்த்தா ரெண்டா இவ்வளோ உற்சாகமாக தொடங்கினா 3 வாரத்தில் இழுத்து மூடிட்டாங்களே. பார்த்தால் அந்த சபை இருக்குது, போதகரடி வீடு கொஞ்சம் தள்ளி இருக்குது. இவர் அங்கே கேட்டு விசாரிச்சுட்டு அங்கே போயிட்டு அவர் பார்த்து கேட்டாங்க, இல்லையா பைபிள் ஸ்கூல் மூடி இருக்குது, பிள்ளைங்க யாரும் வரல. நான் தான் மூடினேன், நான் தான் வர வேண்டான்னு சொன்னேன். இவர் ரொம்ப துக்கமாக போயிடுச்சு. ஏயா? இல்லை இப்போ கற்றுக்கிட்டாலும் போதும், மூடிட்டேன் நான். உடனே சொன்னார், ஏன் நாங்கள் ஏதாவது தவறான உபதேசம் கற்றுக் கொடுத்தோமா? இல்லை நாங்கள் வேதத்தின்படி சொல்லலையா? என்ன தவறு செய்தோம்? அவர் சொன்னார், நீ தவறு செய்தால் விட்டுருப்பையா, நீ நல்லது செய்கிற, அதுதான் பிரச்சனை. இந்த பசங்களுக்கெல்லாம் கண்ணை திறக்கிறையா நீ வசனத்தை சொல்லி, இன்னைக்கு இப்படி போகிற பார்க்க இப்போவே அவனுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறானுங்க. என்னையா பைபிளில் இப்படி இருக்குதாமே, நீங்கள் என்ன இப்படி செய்கிறீங்கன்னு கேட்குறான். நீ இன்னும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன்னா நான் சபை நடத்த முடியாது, அதனால தான் நீ கற்றுக் கொடுத்தது போதும். இப்படியே அது கூட எங்களுக்கு வலிக்கலை. அது என்ன சொன்னா தெரியுங்களா? பெரியார் சொன்னாராம். என்ன சொன்னாராம்? முட்டா பசங்களை வச்சு தான் எனக்கு கட்சி நடத்த முடியும்னு சொன்னார். அதை மாதிரி முட்டா பசங்களை வச்சு தான் என்னால் சபை நடத்த முடியும்னு சொன்னாராம். ஆர் தே நாட் ஹியூமன் ட்ரேடர்ஸ்? மனுஷனை அடிமைப்படுத்துகிறோம் இல்லையா? மேஷேக்குகள் எங்கே இருக்கிறாங்களே இல்லை, நிறைய போதகர் 2 போறவைக்குள்ளே நிறைய மேஷேக்கு இருக்கிறாங்க. என்ன தெரியுங்களா? கேத்தலிக் சர்ச்சில் ஒரு வழக்கம் உண்டு. இந்த பைபிள் ஏன் தெரியுங்களா அநேக நூற்றாண்டுகளாக சபைக்கு மறைக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க 12 வருஷம் பைபிள் காலேஜ் படிக்கிறாங்க. 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு போனாங்கன்னா அப்புறம் நோவைட்ஸ் ஆரம்பிக்கும். 12th அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் 12 வருஷம் கற்றுக்கிறான். ஹீப்ரூ, க்ரீக், லாட்டின் எல்லாம் கற்றுக்குறாங்க. வேதத்தை கற்றுட்டு அவங்க ப்ரீஸ்டாக வராங்க. நம்மளால் என்ன பண்ணுவான்? இன்றைக்கி தான் பைபிள் எழுதி ஏசு நல்லவன் தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான்? நீ சரியாக ஊழியம் பண்ணலடான்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. ஆகவே என்ன பண்ணணும்? அவங்களுடைய அந்த ஒரு 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 பளபளப்பு இருக்குது தெரியுங்களா? அவங்கள்ட்ட என்ன இருக்குது? நான் பெரிய ஆளுங்கிற அந்த இடம் காலி ஆகிடும். ஆகவே தான் அவங்க என்ன பண்ணல, வேதத்தை கொடுப்பதில்லை. ஆனால் பெந்தகோஸ்து உலகத்தில் மாத்திரம் இப்போ என்ன வாழுதுன்னு நினைக்கிறீங்க? அதுதான். என்னை விட என் விசுவாசிக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சால் என்ன பண்ணுவான்? என்ன கால் கீழே போட்டு மிதிக்க ஆரம்பிப்பான். அவன் சவுல் சொன்ன மாதிரி எல்லாம் கிடைச்சாச்சு, இன்னும் எது ஒன்று தான் கிடைக்கல, சிங்காசனம் ஒன்று தான் கிடைக்கல தாவீதுக்கு. எனக்கு 100 அவனுக்கு 1000 ஆவிக்குரிய பொறாமை இருக்குது பார்த்தீங்களா? மிக மிக பொல்லாதது. அவன் கதறுகிறானே, நான் மேஷேக்கில் குடியிருந்தது போதும் என்றால். தாவீது ஒரு காலத்தில் கூட மேஷேக்கில் இருந்ததில்லை, இல்லை. ஆனால் என்ன சொல்கிறான் தெரியுங்களா? நான் மேஷேக்கில் குடியிருந்தது போதும் என்றால். யார் இவர்கள்? மனித அடிமைப்படுத்துகிற வியாபாரிகள், மனித வியாபாரிகள். அவனுடைய தன்மை இதுதான். எப்பவும் என்ன செய்யணும்? என்ன நம்பி வாழு. நீ புதுசா நீ ஒன்றை கற்றுக்கொள்ளக்கூடாது. 2வது என்ன பண்ண? உனக்கு எதாவது தேவை என்கிட்ட வா, நான் ஜெபம் பண்ணுறேன். 3வது என்ன? நீ பொழைக்கிறதுக்கு வழியை தேடு, வாழ்கிறதுக்கு வழியை தேடாத. இயேசுவை போல நீ வாழ்ந்து விடக்கூடாது. இயேசுவை நம்பி என்ன செய்யணும்? பிழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மேஷைக்கில் நான் குடியிருந்தது போதும். ஒன்று யாரு? ஹியூமன் ட்ரேடர். 2வது யாருன்னா டெரரிஸ்ட். இந்த மேஷைக்கு இருக்கிறானே, ஒன்று இவருடைய தன்மை என்ன? இவர்கள் மனித வியாபாரிகள். 2வது யாருன்னா இவனுக்கு டெரரிஸ்ட். இவர்கள் யார்? தீவிரவாதிகள். எசேக்கியேல் 32:26. எசேக்கியேல் 32:26 வாசிங்க. அங்கே மேசேக்கும் தூபாலும் அவர்களுடைய ஏராளமான ஜனங்களும் கிடைக்கிறார்கள். அவர்களை சுற்றிலும் அவர்களுடைய பிரேத குழிகள் இருக்கிறது. அவனுடைய ஜீவனுடைய தேசத்திலே கெடி உண்டாக்கினவர்கள். என்ன உண்டாக்கினவர்கள்? கெடி என்பது டெரரிசம்.
அவர்கள் ஜீவனுள்ளோர் தேசத்தில் எதை உண்டாக்கணும், அதாவது சமாதானமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஊரில் என்ன பண்ணுவானுங்களா, தீவிரவாதத்தை கொண்டு கடி உண்டாக்குகிறவர் என்றால் டெரரிஸ்ட் என்ற அர்த்தம். இந்த மேஷை கொண்டு ரெண்டாவது தன்மை என்ன, பயங்கரவாதத்தை உண்டாக்குகிறவர்கள். உங்களுக்கு தெரியும், ஆதியாகமத்தில் முதலாக டெரரிசம் எங்கே வருது தெரியுங்களா? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் லாமேக்கு ஞாபகம் இருக்குதா? வாசிங்க, 23ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 4:23. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாளே நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனிதனை கொண்டேன். முதல்ல பைபிளில் டெரரிசம் இங்கே தான் ஆரம்பிக்குது. என்ன சொல்கிறான் தெரியுங்களா? எனக்கு காயம் வந்தாலும் பரவாயில்ல, ஒருத்தன் என்ன செய்யணும், சாகணும். நம்மால் சொல்கிறானே, எனக்கு 2 கண் போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு 1 கண் போகணும் அப்படி சொல்கிறான்ல. அதே போல் இந்த லாமைக்கு என்ன சொல்கிறான், எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷன் என்ன பண்ணேன், கொண்டேன். எனக்கு தழுமுண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். காயினுக்காக 7 பலி சுமருமானால். காயினுக்காக யார்? இந்த காயின் யாரு? அவன் ஏற்கனவே ஒரு டெரரிஸ்ட் தான். ஏறக்குறைய யாரை கொண்டான்? ஆபேலை கொண்டு விட்டான். கொண்ட உடனே கர்த்தர் என்ன பண்ணார், அவனுக்கு ஒரு அடையாளத்தை போட்டார் இல்லையா? இவனை கொல்லுகிறவன் மேலே 7 பழி சுமருன்னு சொன்னார் இல்லையா? அது கர்த்தர் சொன்னது. இந்த டெரரிஸ்ட் என்ன பண்ணுறான் தெரியுங்களா? கர்த்தருடைய அவன் எடுத்துக்கிறான். அவனை கொன்னா 7, கர்த்தர் கொடுத்த அடையாளத்துக்கு 7 பழின்னா, எனக்கு நானே ஒரு அடையாளத்தை போட்டுக் கொள்கிறேன். எவ்வளவு? 77 பழி சுமருன்றான்ல. அப்படின்னு அர்த்தம், தேவனை விட 7 மடங்கு, அதுக்கு 10 மடங்கு பெரிய ஆளாக மாற்றிக்கிறார். டெரரிஸ்ட்டை பார்த்துருக்கீங்களா? அவனு சொல்கிற கருத்து என்ன தெரியுங்களா? கடவுள் எங்களை கொண்டு தான் என்ன பண்ணுறாரு, நியாயம் செய்கிறார். டெரரிஸ்ட் என்ன பண்ணுறான் தெரியுங்களா? நாங்கள் தான் என்ன பண்ணுறோம், இன்றைக்கி கடவுள் ரொம்ப லேட்டாக வருவார், நாங்கள் என்ன பண்ணுறோம், அப்பப்போ கடையை முடிச்சிடுறோம். இந்த டெரரிசம் யாருன்னு சொன்னால் இந்த மேஷைக்குடைய தன்மை. 3ஆவதாக இவன் கர்த்தருடைய எதிரிகள். மேஷேக் என்பவன் யார்? காட்ஸ் எனிமி. இந்த மேஷேக்குகள் தேவனுடைய எதிரிகள், காட்ஸ் எனிமி. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். எசேக்கியேல் 38:2-3 வசனங்கள். மனுபுத்திரனே, மேஷேக் தூபால் சாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேஷேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன். அப்படின்னா மேஷேக் என்பவன் யாரு? கர்த்தருடைய எதிரி. கர்த்தர் அவனுக்கு எதிராக வருகிறார். காரணம் என்னவென்றால் 10ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவ ஜனத்துக்கு எதிராக வருகிறவன் இந்த மேஷேக். 10ஆம் வசனம் வாசிங்கம்மா. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே பாழாய் கிடந்து திரும்ப குடியேற்றப்பட்ட ஸ்தலங்களுக்கு விரோதமாகவும் ஜாதிகளிடத்திலிருந்து சேர்க்கப்பட்டதும் ஆடுகளையும் மாடுகளையும் ஆஸ்திகளையும் சம்பாதித்து தேசத்தின் நடுவில் குடியிருக்கிறதுமான ஜனத்துக்கு விரோதமாகவும் நீ உன் கையை திருப்பும்படிக்கு. இந்த மேஷேக் என்ன செய்கிறான்? சகல தேசங்களிலும் துரத்தப்பட்டு இஸ்ரவேலர் என்ன பண்ணுறான்? தேவ கிருபையினால ஒரு இடத்துல சேர்க்கப்படுகிறார்கள். இந்த சேர்க்கப்பட்டவனுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருவானாம். ஆனால் யார்? தேவன் ஏன் அவருடைய எதிரி என்று சொல்லுகிறார்? தேவ ஜனங்களுக்கு எதிராக வருவதனால் இவன் யார்? தேவனுடைய விரோதி. இப்போ மேஷேக் என்பதற்கு 3 பொருட்கள். ஒன்று ஹியூமன் ட்ரேடர், மனிதனை அடிமைப்படுத்துகிறவன். 2ஆவதாக பயங்கரவாதிகள். 3ஆவதாக கர்த்தருடைய எதிரிகள், தேவ ஜனத்தை எதிர்ப்பதனால அவன் என்னவா மாறுறான்? கர்த்தருக்கு விரோதிகளாக. இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் மேஷேக்கில் குடியிருந்தது போதும், மேஷேக்கில் சஞ்சரித்தது போதும் என்று சொல்ல காரணம் என்னவென்றால், இந்த ஒரு நாலேஜ் உங்களுக்கு எனக்கு வேண்டும். யாரை பற்றி வேணும்னு சொன்னால், நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த கூட்டத்தெல்லாம் வெளியே எங்கேயும் தேடாதீங்க. ஆவிக்குரிய போர்வையிலே நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. இதே போல் மனித வியாபாரிகள், மனிதனை அது ஊழியத்தை எப்படி செய்துட்டு இருக்கிறாங்கன்னு அநேகர் வியாபாரம் போல தான் செய்துட்டு இருக்காங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, வியாபாரத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் என்ன வரணும்? ப்ராஃபிட் வரணும்ல. அதே போல் நாம் என்ன பண்ணுறோம்? ஊழியத்தை செய்கிறதுக்கு அநேகருடைய நோக்கம் என்ன சொன்னால், இதில் எனக்கு என்ன ஆதாயம் வரும், இதை செய்தால் எனக்கு என்ன லாபம் வரும், என் சந்ததிக்கு என்ன லாபம் வரும். ஆனால் வேதம் அப்படி சொல்ல, பரலோகத்துக்கு என்ன லாபம் வரும், பரலோகத்தினால் மேன்மை என்ன. இந்த 3 காரியங்களும் ஆபிரகாமுடைய அழைப்பில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. ஒன்று ரியலைசேஷன். என்ன உணர்வு என்றால், நான் பின்தங்கி விட்டேன், இல்லை என என் அழைப்பில் நான் என்ன செய்யலை, அழைத்த தூரத்துக்கு நான் போகலை, பாதியில் நான் நிற்கிறேங்கிற ஒரு உணர்வு வேண்டும். 2வது, நான் எழுந்து எப்படியாகிலும் புறப்பட்டு போக வேண்டும். ஐ மஸ்ட் மூவ் ஃபார்வர்ட். 3ஆவதாக
மிக முக்கியமானது. ஐ மஸ்ட் ஹேவ் அ நாலேஜ். என்னை தடுப்பது யார், என்னை தடுக்கின்ற சக்தி அது சொன்னேன் இல்லையா? அந்த மேஷேக் என்பதற்கும் துபால் என்பதற்கும் அந்த கேதார் என்பதற்கும் சொன்னேனே, என்னை தடுக்கின்ற சில சக்திகள் இருக்குது. அந்த சக்தி எது? ஒன்று இந்த ஹியூமன் ட்ரேடர்ஸ், ரெண்டாவது பயங்கரவாதம், மூன்றாவதாக கர்த்தருடைய ஜனங்களை பகைக்கும் போது நாம் யாராக மாறுறேன்னு சொன்னால் கர்த்தருடைய எதிரியாக மாறுகிறேன். கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம்.